2006ஆம் ஆண்டிலிருந்தே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி தேர்தல் வெற்றிகள் கிடைத்தாலும் ஒரு அதிகார பங்கீடு என்று வரும்போது அவங்க வெளியிலிருந்து தான் ஆதரவு தரும் கட்சியாக இதுவரைக்கும் இருந்திருக்கிறாங்க. இப்போ 2006 கருணாநிதி ஒரு தனித்த பெரும்பான்மை இல்லாத நிலையில 34 எம்எல்ஏக்களை காங்கிரஸ் வச்சிருந்தாங்க. ஆனால் அமைச்சரவையில் அவர்கள் கோரவில்லை. அந்த ஒரு வாய்ப்பை தவறவிட்டு தான் கடந்த 20 வருஷமா காங்கிரஸ் கட்சியில் தமிழ்நாட்டில் ஒரு ஜூனியர் பார்ட்னர் என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட முதன்மை காரணமாக அமைந்துட்டுன்னு இப்போ ரொம்ப கொதிக்கிறாங்க. பிரவீன் சக்கரவர்த்தியிலேருந்து மத்திய அவர் பேர் என்னது மாணிக் தாக்கூர் வரைக்கும். இது நாங்கள் செஞ்ச ரொம்ப தப்பு பண்ணிட்டோம். கருணாநிதி ஆட்சியிலே மைனாரிட்டின்னு அம்மா ஜெயலலிதா சொல்லுவாங்க. அப்பமே 34 பேர்கிட்ட நாங்கள் ஆதரவு கொடுத்தோம். நீ 96 சீட் தான் வச்சிருந்த, நாங்கள் 34 ஆதரவு கொடுக்கும்போது அப்போ வந்துருந்தா எங்களுக்கு அந்த நிலம் வந்திருக்காதேன்னு காங்கிரஸ்காரன்லாம் கொதிக்கிறாங்க. கடந்த 20 வருஷமா தமிழக காங்கிரஸின் வாக்கு வங்கி கணிசமாக குறைந்துள்ளதையும் தேர்தல் புள்ளி விவரங்கள் மிக மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றன.